Once again, welcome to RSR Mathematics. Integral x power minus 1 into dx. X power minus 1 அதை 1 by x எழுதிக்கலாம். 1 by x into dx or dx by x. இந்த மூணு ஃபார்மே ஒன்று தான். Integral x power minus 1 into dx or integral 1 by x dx or integral dx by x. எல்லாம் சொல்லும்போது இதுதான் சொல்லுவோம். Integral dx by x equal to அதோட ஆன்சர் வந்து log x plus c. இது எக்ஸ்பொனன்ஷியல் அடுத்தது. Integral e power x dx equal to e power x plus c. Integral e power minus x dx equal to minus e power minus x plus c. இந்த இங்கே உள்ள மைனஸ் ஒன்று ஃப்ரண்ட்டில் வந்துடும். அது கீழே டிவிஷனில் வர மாதிரி இருக்கும். நம்ம டிஃபரன்ஷியேஷனில் இன்ட்டில் போடுவோம், இங்கே இன்டகிரேஷன் வந்து டிவிஷனில் போடணும். Integral e power ax dx equal to e power ax by a. அது by a தான் 1 by a ஃப்ரண்ட்டில் போட்டிருக்கேன். 1 by a into e power ax plus c. Integral e power minus ax dx அது equal to minus 1 by a into e power minus ax plus c. இந்த e power minus ax அப்படியே வந்துடும். இந்த மைனஸ் ஏங்கிறது 1 by கீழே வரணும். இந்த e power ax அப்படியே வந்துடும். இந்த ஏங்கிறது 1 by a கீழே இங்கே வந்துடும். இன்டகரல் இது ஒரு முக்கியமான ரிசல்ட். இன்டகரல் எக்ஸ் பவர் 0 எனிதிங் பவர் 0 1. இந்த எக்ஸ் பவர் 0க்கு பதிலாக 1 into dxன்னு போடலாம். 1 into dxனா dx தான். இந்த வெறும் இன்டகரல் வெறும் நம்பர் எதுவும் இல்லாமல் எந்த ஃபங்க்ஷனும் இல்லாமல் இன்டகரல் dx வந்துச்சுன்னா அதோட ஆன்சர் வந்து x plus c. இது நிறைய இடத்துல யூஸ் ஆகும். இதை மறந்துடாதீங்க. இது வெரி இம்பார்ட்டன்ட். இது சின்ன ரிசல்ட்டாக இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரிசல்ட். இன்டகரல் dx equal to that is 1 into dx equal to x plus c. Integral 1 by x plus a into dx equal to log x plus a plus c. Integral 1 by x minus b into dx equal to log x minus b into b plus c. Integral ax dx னா a கான்ஸ்டன்ட் வெளில வச்சுருங்க. இன்டகிரேஷன் வெளில வச்சுட்டு integral x dx தான். x dx ஏற்கனவே ஃபார்முலா போட்டிருக்கோம். இந்த a வெளில வச்சுட்டு அப்படியே integral x square by 2 x square by 2 plus c. இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா x power n dx ஓட ஃபார்முலா தான் இந்த ரிசல்ட்டுக்கு எல்லாம் அப்ளை ஆகும். இந்த இன்டெக்ரல் எக்ஸ் டிஎக்ஸுங்கிறது ஏற்கனவே கொடுத்துருக்கோம். இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஏ இருக்குது, அந்த ஏ ஃப்ரண்ட்டில் போடுறோம். இந்த ஃபங்க்ஷன் எல்லாத்துலேயுமே இந்த கோஎஃபிஷியன்ட் எது நம்பர் இருந்துச்சுன்னா அது வெளியில் போட்டுக்கலாம். போட்டு இன்டெகிரேஷனுக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். நம்ம ஒன்ஸ் இந்த இன்டெகிரேஷன் ஃபார்முலா அப்ளை பண்ணியாச்சுன்னா இந்த இன்டெகிரேஷன் சிம்பிளும் போயிடும், இந்த டிஎக்ஸும் போயிடும். நீங்கள் பாட இந்த ஆன்சரையும் எழுதி இன்டெகிரேஷன் போட்டுறாங்க. இன்டெகிரலுக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணியாச்சுன்னா ஒரு சம்மில் அந்த இன்டெகிரேஷன் சிம்பிளும் போயிடும், இந்த டிஎக்ஸும் போயிடும். இந்த ரிசல்ட்டுக்கு என்ன ரிசல்ட்டோ அது மட்டும் தான் நமக்கு வரும். இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ள ரிசல்ட் மட்டும் தான் வரும். அதை மறந்துடாங்க. அதில் வந்து ரிசல்ட் வந்து இது வந்து முக்கியமான ஒரு பார்ட். இன்டெகிரல் dx equal to x plus c. இந்த சிங்கிறது கான்ஸ்டன்ட் ஆஃப் இன்டெகிரேஷன். அது எப்படின்றத நான் அடுத்த இதில் சொல்கிறேன் உங்களுக்கு. தேர்ஃபோர் இந்த செகண்ட் லிஸ்ட்டை வந்து ஞாபகத்தில் வச்சுங்க. இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு யூ ஆர் இன்டெகிரேஷன். இன்டெகிரேஷனில் வந்து இந்த ஃபார்முலா வந்து தரவா எல்லாம் வச்சுட்டிங்கன்னா எந்த டைப் சம் வந்தாலும் போட்டுடலாம். அதனால் ஜஸ்ட்டு ஃபஸ்ட் லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டாவது ஷார்ட்ஸு ஆன் இன்டெகிரேஷன். இந்த ஃபார்முலாலாம் தர வச்சுங்க. திருப்பி எழுதி பார்க்கணும். இதை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா இது நிச்சயம் ஞாபகத்தில் இருக்கும். என்னுடைய கிளாஸ் எப்போதுமே வந்து இந்த ஃபார்முலா வந்து அடிக்கடி ஒரு பீரியடில் வந்து எப்படின்னா ஒரு 20 ஃபார்முலாஸ் வந்து மாற்றி இடையில எப்படிலாம் டைம் பேசிக்கிட்டே கேட்டுட்டே இருந்துடும். அப்படி தரவாயிடும். தர்ஃபோர் மேக் தரவ் வித் திஸ். சப்ஸ்கிரைப் RSR Max, லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். இந்த வீடியோ எவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள். இட் பி யூஸ்ஃபுல் டு யூ. தேங்க்யூ.